கர்த்தருடைய எல்லாவற்றையும் என் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேணுமா உண்மை நாங்கள் யோசிக்கிறோம் அப்பா. இதோ குடும்பமாக என் ஆண்டவரே எங்களுடைய திருசபையாராக என் ஆண்டவரே நாங்கள் யாவரும் சேர்ந்து ஆலயத்தில் மனமகிழ்ச்சியோடு உண்மை துதிப்போம் என் ஆண்டவரே, உண்மை ஆராதிப்போம் என் ஆண்டவரே. இந்நாளில் அதற்கு என் ஆண்டவரே வழி இல்லாதவாறு என் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நோயினால் என் ஆண்டவரே தடைகள் என் ஆண்டவரே பல வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்பா. என் தேவனே நீர் திருவியாய் இறங்கிய என் ஆண்டவரே இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக என் ஆண்டவரே நீர் இந்த பூமியில் இறங்கி வந்தீரப்பா. மண்ணான எங்களை என் ஆண்டவரே நீர் மனிதனாக மாற்றினீர் ஆண்டவரே. உம்முடைய சுவாசத்தையே ஊதிய ஆண்டவரே எங்களை ஜீவாத்மாவாக மாற்றினீர் அப்பா. எங்களை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக ஆண்டவரே எங்கள் நோய்களிலிருந்து எங்களை மீட்பதற்காக எங்கள் பரிகாரி ஆகிய ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனாக இருந்தோம் என் ஆண்டவரே.
இந்த பூமியின் தாய்வீடுகளில் இறங்கிய ஆண்டவரே எங்களுடைய பாடுகளை எல்லாம், எங்கள் பாவங்களை எல்லாம், எங்கள் நோய்களை எல்லாம் என் ஆண்டவரே சிலுவையில் சுமந்து தீர்த்த என் தேவன் உங்களுடைய ரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரப்பா. ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்ட மனுகுலம் என் ஆண்டவரே, உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்ட என் ஆண்டவரே மனுகுலத்தை என் ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் என் ஆண்டவரே என் கண்ணோக்கி பார்த்து இந்த கொரோனா வைரஸ் நோயிலிருந்து என் ஆண்டவரே முற்றிலும் உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் நோயை எடுத்துக்கொண்டு என் ஆண்டவரே எங்களை யாவரையும் என் ஆண்டவரே நீர் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ள வேணுமா உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. இனி வரும் நாட்களில் என் ஆண்டவரே ஒருவரும் என் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்படாதவரை ஒரு ரத்தத்தை என் ஆண்டவரே இந்த பூமியில் தெரிந்து என் ஆண்டவரே இந்த பூமியை பரிசுத்தப்படுத்திய ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நோயை ஆண்டவரே முற்றிலும் அழித்துப்பட்டு என் ஆண்டவரே மனு புத்திரராகிய எங்களை யாவரையும் என் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் உண்மை நாங்கள் சொல்கிறோம் அப்பா. என் தேவரே நீ நல்லவரும் நல்லவரும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை ஆண்டவரே நீ பொறுப்பேற்க வேண்டும். உறுதி கன மகிமை யாவற்றையும் என் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வாராதனை ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய பாடல் கூட்டத்தில் 324வது பாடல் கண்களை
முறையாக வாரி வாரி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாரி வாரி வாசிப்போம். முறையாய் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103ஆம் சங்கீதம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் காலை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைப்போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெயிலின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற வலது சத்தியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிகளுக்கு உட்படுத்திருந்தார். பொன்னியின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தறினார். பரமத்திலே சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வலதுபார்த்திருக்கிறார். அவளுக்கு உயிரோரை மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இந்த பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். அவர் சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு விஷயம் இந்த பொதுவான ஜெப நேரத்திலே ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி இந்த குறைகள் குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கூட ஹல்லேலூயா நாம் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல்
அறிக்கையிட்டு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உமது சமூகத்தில் செலவிடும் நேரம் எல்லாம் எனது ஆவியாத்மா உமக்குள்ளே வாழுதையா. உமது சமூகத்தில் செலவிடும் நேரம் எல்லாம் எனது ஆவியாத்மா உமக்குள்ளே வாழுதையா. உமது சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அருமையான மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த 20வது நாளின் காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரலை வழியாக உமது சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத அடியார்களையும் ஆண்டவரே உமது இரக்கத்தினாலும் உமது தயவினாலும் உமது கிருபையினாலும் முடிசூட்டி நீர் வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய குறைகள், உம்முடைய குற்றங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து எங்களை தகுதிப்படுத்துகிறவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே, உமது சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதோ உமது பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த அருமையான நாளிலும் நாங்கள் கேட்டு போகிற உமது திருவார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் விசேஷமாக எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்துல ராஜா அந்த கொரோனா தொற்றினுடைய தாக்குதல் ஆண்டவரே குறைந்து இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த தொற்று நிமித்தம் பிடிக்கப்பட்டு
கண்ணோக்கி பார்க்கிறபடியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். பிரதமர் ஆண்டவரே பேராயர் தந்தை பேராயருக்காக நன்றி செலுத்துகின்றோம். சென்னை பேராயத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சென்னை பேராயருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பேராய கமிஷனர்களுக்காக ஆண்டவரே, ஏரிய இயக்குநர்களுக்காக, போதகர்களுக்காக, அருப்பணியாளர்களுக்காக துதிக்கின்றோம். உமது சமூகத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஏதோ இந்த நாளிலும் விசேஷமாக தூய திருத்துவ தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் யாவர் மீது உமது ஆசீர்வாதம் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்ல கரம் ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருந்து நீ குறைவில்லாமல் நிறைவாய் போஷித்து வழிநடத்தும்படியாக உமது சமூகத்தில் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக, பெரிய காரியங்களை கற்று செய்வீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவர்களே, அப்பத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். பக்கத்தில் இருக்கிற போதுகிராம் அவர்கள் முன்னே வந்து யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 12 வசனங்கள் முடிய வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய. திருமறை பகுதி வாசிப்பை தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிற அன்பு சுவிசேஷகர் ஐயா திரு ராஜரத்னம் ஐயா அவர்கள் இந்த நாளில் துதி ஆராதனையும் செய்தியையும் நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். நாம் ஜெப சிந்தியோடு கூட கேட்போம். ஞாயிறு காலை ஆராதனை செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பாடம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 முடிய. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 முடிய. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை குறித்து பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடைபெறாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயாயினாலும் உன் குமாரனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கர்த்தர் தாமே திருவசனம் நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
Praise the Lord. Praise the Lord. எல்லோரும் கண்களை மூடி அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான காலை நேரத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். எல்லாரையும் நாம் சோதரித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு உலகம் எங்கே பார்த்தாலும் அழுகுறல், கூக்குரல், யார் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு தேசம் முழுவதும் உங்களாய்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு வீடுகள் தோறும் இந்த முகநூல் வாயிலாக கர்த்தரை நாம் ஆராதித்து வருகிறோம். யோபு பக்தன் சொல்லுகிறார் 33ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், நம்முடைய சுவாசத்தினால் நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய சுவாசம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உயிர் வாழ முடியாது. ஆனால் கர்த்தருடைய சுவாசத்தை நமக்கு இரவே ஊதி வைத்ததினாலே இது காலையில் அவை ஆராதிக்கும்படியாக நாம் இங்கு வந்திருக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி சொல்லும்படியாக நம்ம ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் சோதரிக்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த வாதைகள் நிறைந்த இந்த உலகத்தில் அப்பா நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே நமக்கு ஆவியானவராக நமக்கு தகப்பனாக அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறமைக்காக நாம் எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே
ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகமே வாழ்வாதாரங்கள் இழந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒரு வேலை சாப்பாட்டு கூட கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற அந்த வேலையிலே கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் சாப்பிட சுகமாய் வாழபடியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் சோதரித்து அப்பாவுக்கு நன்றி சொல்லபடியாக அப்பாவின் சமூகத்தில் நான் எப்போதும் ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த காலவெளியில நாம் ஒப்பு கொடுத்து எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Hallelujah, 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 hallelujah. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவை துதிக்கும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் பொங்கும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயமெல்லாம் மகிழ்ந்து களி கூறுமா. ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க ஆண்டவரை நமக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவருக்கென்று நம்மை ஏற்படுத்தி இந்த வாதைகளில் இருந்து கர்த்தர் நம்மை தப்பித்து இந்த இரண்டாம் மலையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் அவரை துதிக்காமல் இருக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நாம் உற்சாகமாக எல்லா கரைகளை தட்டி நாம் சோதரிப்போம். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா.
என் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கு அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? தந்தையர் தினம். அல்லேலூயா. அப்பாக்கள்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு தந்தையருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே சில வார்த்தைகளை நான் பார்த்து தியானித்து கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். நேரம் குறுகிய நேரமாக இருப்பதனாலே சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போக ஆசை. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் கேட்போம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை நிலவனத தள்ளா. என் மகனே, சொல்லுங்க, என் மகனே, உன் தகப்பனுடைய எது கேட்கணும்? புத்தியை கேட்கணும். யாரெல்லாம் தகப்பனுடைய போதகத்தை மறவாதபடி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பாவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அத தகப்பன் போதகத்தை தள்ளாம இருக்கணும். அவர் போதகத்தை தள்ளனாவே நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதலுடைய காரியம் எதுவென்று சொன்னால் தகப்பனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணமா? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். முதலிலே ஒரு பிள்ளை பிறப்பதற்கு தாயின் வயிற்றிலே அந்த பிள்ளை இருக்கும் பொழுது அப்பா அந்த வயிற்றிலே ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த பிள்ளை வரும் வரை என்ன பண்றாரா? எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. மகன் வெளிப்படுவதற்கு வரவேற்பு கொடுக்க யார் இருக்கிறது? தந்தை முதல் காரணமாக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அந்த தந்தையினுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அப்பாவுடைய பேச்சை கேட்காத எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு தரித்திரராக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அப்பாவின் பேச்சை கேட்டு என்ன கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையிலே ஆண்டவர் வைத்திருப்பதை நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே என்றும் மறக்க முடியாத ஒரு முகம் எதுன்னு சொன்னா அது யார் முகம்? யார் முகம்? நம்முடைய அப்பா முகம். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு அழகான ஒரு நபரை குறித்து நாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ வந்திருக்கிற கூகுள் தந்தை என்று சொல்லப்படுகிற சுந்தர் பிச்சை. வேறுதான் பிச்சை. ஆனா அவர்கிட்ட லட்ச லட்சமா மாத சம்பளம் குவிந்து கொண்டே இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பேர் என்ன பேரு? சுந்தர் பிச்சை. ஆனா அவருக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறார். இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா அவர் சொல்ற சாட்சி சொல்றாரு, என்னுடைய தகப்பனாருடைய 1 வருட சம்பளத்தை எனக்கு கொடுத்து படித்து வைத்ததினாலே, அவர் ஆலோசனையை கேட்டு நான் நடந்ததினாலே, அவர் புத்தியை கேட்டு நான் செயல்பட்டதினாலே நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்வாய் வந்திருப்பதற்கு காரணம் யார் என்றால் அவருடைய தந்தை. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 வருடத்தின் சம்பளத்தினால அவர் படித்து பிடித்து கூகுளுக்கு ஒரு தந்தையா இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு மாத சம்பளம் கணக்கே கிடையாது. எப்படி? 1000 கணக்கான சம்பளம் அவருக்கு. சம்பளத்தை சில கணக்கு சொல்லலாம். சில 40,000 வரும், 50,000 வரும், 60,000 வரும், 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும். அதுக்கு மேல யாரும் சம்பாதிக்க முடியாது கவர்மெண்ட்ல. இல்ல? ஆனா பாருங்க, இந்த கூகுள் தந்தை என்று அழைக்கப்படுகிற இந்த சுந்தர் பிச்சை தன் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவர் புத்திக்கு தன் செவியை சாய்த்து அவர் நடந்தபடியினாலே தேசத்திலே இப்ப அவருக்கு எவ்வளவு பணம் கணக்கே கிடையாது.
ஆயிரக்கணக்கான பணம் கொட்டி கொண்டிருக்கிறார். அதை போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தந்தைக்குடைய வார்த்தைக்கு நாம் கேட்டு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் என்று பாராமல் ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் ஒரு மலையின் மேல் ஏறி அவனை என்ன பலியிடணும்? தகன பலியிடு என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உரைத்த பொழுது ஆபிரகாம் அந்த சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து அவன் அதிகாலமே எழுந்து தன் மகனை அழைத்துக் கொண்டு அவன் தலையின் மீது விறகு கட்டையை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன பண்ணார்? 2 வேலைக்காரரோடு அப்படி மோரிய தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறதை நமக்கு தெரியும். அந்த தேசத்துக்கு போக ஆபிரகாம் இருந்த தேசத்துக்கோ மோரிய தேசத்துக்கு போவதற்கு கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆச்சு. நடப்பிரயாணமாக போகிறார், நடந்தே செல்கிறார். அவன் தலையில விறகு கட்டையே என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சிருக்கிறான். இளம் வாலிபன் ஈசர், ஒரு 13 வயது இருக்கும் இல்ல, நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. அந்த குழந்தையை ஆண்டவர் என்ன பண்ணாரா? தனக்கு பலியிடும்படியாய் கேட்டுக்கொண்டதினாலே அவன் கொஞ்சமும் அச்சப்படாமல், பயப்படாமல், கலங்காமல், திகையாமல் ஆண்டவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் மகனை என்ன பண்ணாரா? எப்ப போனாங்க அவங்க? மதியம் 2 மணிக்கு போனாங்களா? நைட்டுக்கு போனாங்களா? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தான் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போனார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இங்கே கழுதையை நிறுத்தி நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆனா வருவேன்னு சொல்லாம, நல்லா புரிஞ்சுங்க, உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். அப்போ எப்படியோ நம்ம பிள்ளையே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கூட ஜீவனோடு அனுப்புவார் என்று அவன் விசுவாசித்தான். ராமன் சொல்லுங்க. ஏன்னா அவனை பலியிட சொல்லிட்டார். அவன் பலியிட்டா மரிச்சு போயிடுவான். மரிச்சு போயிட்டா சிங்களா தான் ஆபிரகாம் வரணும் மலையில் இருந்து. ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இங்கே காக்கிறீங்க, நானும் என் பிள்ளையும் சென்று அவ்விடம் சென்று தொழுது கொண்டு மீண்டும் என்ன பண்ணுவோம்? வருவோம். அந்த விசுவாசத்திலே ஆபிரகாம் கிடைச்சிட்டார், ஈசாக்கும் கிடைச்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக அந்த வேலைக்காரரும் கழுதையும் நிறுத்திவிட்டு இவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? மலைக்கு போறாங்க. மலைக்கு போகும்போது அப்பா என்ன பண்ணியிருப்பாரு? தன் பிள்ளையை என்ன பண்ணியிருப்பாரு? கைகளிலே பிடித்திருப்பார். இல்லைங்களா? நீங்க கூட போறீங்க, சின்ன பிள்ளையா இருந்து ஒரு ரோட தாண்டுறீங்க, இல்ல ஒரு ஆறை தாண்டுறீங்க. அப்படி போகிற சூழ்நிலையில என்ன பண்ணுவீங்க? பிள்ளையை தனியா விட்டு நீங்க கூட தாண்டிடுவீங்களா? முடியாது. நம்ம பிள்ளைய என்ன பண்ணுவோம்? கையில பிடித்து கொண்டு பிள்ளை கையை நம்ம பிடிக்கணும். பிள்ளை உன் கையை பிடிக்க கூடாது. அதுல வித்தியாசம் இருக்கு. பிள்ளை கையை நீ பிடித்தால் அவன் விழுந்தாலும் தூக்கி விடுவான். பிள்ளை உன் கையை பிடித்தால் அவன் விழுந்தால் உன்னால என்ன பண்ண முடியாது? தூக்கி விட முடியாது. அதனால ஆபிரகாம் நல்ல அழகாக ஞானத்தோடு வேலை செய்தாரு. இந்த மலைக்குள்ள ஏறும் பொழுது இந்த மலையில எத்தனையோ விஷப்பூசிகள்லாம் இருக்கும், பாம்புகள் இருக்கும், தேள்கள் இருக்கும், இல்ல பலவிதமான ஜந்துக்கள் இருக்கும். கரடி கூட இருக்கலாம், புலி, சிங்கம் எல்லாமே இருக்கலாம். அவையெல்லாம் என் பிள்ளையை அடித்து விடக்கூடாது, கர்த்தருக்குத்தான் பலியிட வேண்டும் என்று சொல்லி தன் மகனை என்ன பண்ணறா?
தன் கரத்திலே பிடித்துக் கொண்டு ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 89ஆம் சங்கீதத்தில் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். 89 எப்படி? என் கை அவனோடு உறுதியாய் இருந்தும் நாயக்கேட்டின் மகன் அவனை ஒருபோதும் ஒதுக்குவதில்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கை நமக்கு எப்பொழுதும் உறுதியாய் இருக்கும். அவருடைய புயம் நம்மை எப்பொழுதும் தாங்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அதனாலதான் ஆபிரகாம் தன் மகனை உறுதியாக பிடித்துக் கொண்டு அந்த மலை மீது என்ன பண்ணாரா, ஏறினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏறும்போது சும்மா ஏறி இருப்பாங்களா? சொல்லுங்க. ஏறும்போது சும்மா ஏறி இருப்பாங்களா? நம்ம கூட சில இடம் தூர பிரயாணமாக போகிறோம்னு சொன்னால் ஒன்று ஆலை கூட இல்லைன்னா ஏதாவது பட்டாணி வேறுகள் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டே நம்ம பண்ணியிருப்போம், போயிருப்போம் அந்த காலத்தில். ஆனால் இப்போ பிரச்சனையே கிடையாது. யார் இல்லைனாலும் இல்லை, நமக்கு செல்லுகிறது, செல்லை நோண்டிக்கினே என்ன பண்ணிடலாம், நான் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம். இப்போ அந்த காலம், இப்போ இருக்கிற காலம், செல்லு நோண்டிக்கினே எங்கே போயிடலாம், இப்போ இருக்கிற சேர்ற இடத்துல சேர்ந்து விடலாம். அல்லேலூயா. ஆனா நீங்க பாருங்க, அப்பாவும் மகனும் உரையாடி கொண்டு போறாங்க, பேசி கொண்டு போறாங்க. இன்னைக்கு நிறைய அப்பா கூட மகன்கள் என்ன பண்றது இல்லை, பேசுறதே கிடையாது. அப்பா இந்த பக்கம் வரான்னு சொன்னா பிள்ளை என்ன பண்ணுவான், வேறு வழியா போயிடுவோம். பிராமின்ஸ் நடக்கிற சம்பவத்தை தான் சொல்றேன், நான் தனியா எதுவும் நடக்காத சொல்லல. அப்பா திரும்பி ரோட்டிலிருந்து வீட்டுக்கு வரான்னு சொன்னா பிள்ளை வீட்டுல இருந்து எங்க போயிடுவான், அம்மாவே சொல்றாங்க கொப்பா வரான் எந்த பக்கம் போயிடுறான்னு. இல்லையா? எப்படி ஏன் சொல்றாங்க? இவன் கீழ்ப்படிவதில்லை, அப்பா சொல்லுகிற வேலையை செய்வதில்லை. அதனால அம்மா கூட சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு உதவி செய்வாங்க. ஐயோ கொப்பா வரான்டா பாத்துக்கடா, பின்னாடி என்ன பண்ணு, குதிச்சு தப்பித்துக்கொள். அப்படிதான் யாக்கோபு அனுப்பி வச்சாங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி கொண்டு என்ன பண்ணாரா, போனார். இதுக்கு காரணம் யாரு? அம்மாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா சொல்லி கீழ்படுத்தி இருப்பான்னு சொன்னால் வாழ்க்கையிலே கஷ்டமே இருந்திருக்காது, இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்கள் யாக்கோபு பெற்றிருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீ பார்க்கிறீர்கள், நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்களா தரித்திரராக என்ன பண்றாங்க, சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நம்மை காட்டிலும் படிக்காதவா இருக்கலாம், ஆனாலும் நான் படிக்கவில்லை என்றாலும் என் பிள்ளை என்ன பண்ணும், படிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தில் நம்மை வளர்த்து படிக்க வைக்கிறார். ஆனால் அவருக்கு உதவி செய்ய எந்த மகனும் இன்றைக்கு என்ன பண்ணல, முன் வருவதே கிடையாது. இன்னைக்கு ஈசாக்கு ஆபிரகாம் அந்த மலையிலே அவர்கள் போகிற வேளையிலே பேசிக்கொண்டு போறாங்க. என்ன பேசுறாங்க? வாசிக்கும், அடுத்த வாசிக்கும். வைத்து எடுத்துக்கொண்டார். இருவரும் எப்படி போனாங்க, கூடி போனாங்க. இப்ப எப்படி போறாங்க, அப்பா பிள்ளையோ? அப்பா ஒரு 10 அடிக்கு முன்னாடி பார்த்தா பிள்ளை ஒரு 15 அடிக்கு பின்னாடி வருவோம். ஆனா இங்க ஆபிரகாமும் ஈசாக்கும் எப்படி போறாங்க, கூடி கரம் கோர்த்து கொண்டு அவர்கள் போகையிலே வாசிங்க, ஈசாக்கு நோக்கி என் தகப்பனே. அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, இல்ல இப்பெல்லாம் டேட்லயே முடிஞ்சு போகுது. எப்படி ஆங்கிலத்துல டாடியும் வந்தோம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ டேட் போட்டாச்சு, சுருக்கியாச்சு அப்பா. ஆனா அப்பா அவன் சொல்லுகிற வார்த்தை என் தகப்பனே என்று சொல்லி, அதற்கு அவன் என் மகனே. இப்ப அப்பா இருக்காருங்க அப்படின்னு இருக்குங்க. இப்ப அப்பா சொல்ற வார்த்தை என்னது, என்னடா சரியில்லை, எப்படி கொஞ்சம் பத்தினா பண்ணி பூஞ்சி, குரங்கு பூச்சி, நாய் பூச்சி, அப்பா பிள்ளைய சொல்றது. ராமன் சொல்லுங்க இல்ல, அன்றைக்கு ஆபிரகாம்
ஈசாக்கு அழைக்கிறார் தகப்பனே என்று. அப்போ ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரா? என் மகனே, வாசிக்க, இதோ இருக்கிறேன் என்று நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? கேள்வி கேட்கிறான். கேட்கறாங்களா இல்லையா பிள்ளைங்க? பாப்பாவை என்னையா சம்பாதிச்சு வச்ச எனக்கு இல்ல, என்னையா சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன்? அவளாம் பாரியா எப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். நீ என்னையா எனக்கு வச்ச? ஒரு குடி மண் இருக்காயா, நிலம் இருக்காயா, ஒரு செட்டு இல்ல, எனக்கு என்னையா வீடு கட்டி வச்சிருக்கிறேன்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? ஆனா ஈசாக்கு அப்படி கேட்கல. என்ன கேட்டாரு? தகன பலிக்கு ஆடு இருக்கு, இது கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா என்ன இல்லை? ஆட்டுக்குட்டி இல்லையே. கேள்வி பதில் சொல்லியிருப்பாரு. அவரு அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? இல்லப்பா, உன்னதான்ப்பா நான் வெட்ட போறேன், அப்படி உன்னதான் பலியிட போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்பா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்பாவை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான்? இறங்கி ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், அப்பா மலையிலிருந்து என்ன ஆயிட்டாரு? கீழே விழுந்துட்டாருமா. எப்படி? அப்பா எங்க விழுந்துட்டாரு? இவன் தள்ளி விட்டுருப்பான். ஆனா அவன் சொல்லுகிற காரியம் கீழே விட்டு நடக்கிற சம்பவம் இல்லை. எங்க பார்த்தாலும் மகன் தகப்பன் சண்டை பயங்கரமா இருக்கு. ஆனா அப்ப பாருங்க, அவன் கேட்ட பாத்திரத்துல தகப்பன் சொல்ற பதில் என்ன சொல்றது? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றால் அப்புறம் இருவரும் எங்க போயிட்டாங்க? அந்த மலைக்கு மேல போயிட்டாங்க. அப்போ கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு. அடுக்கிட்டு ஈசாக்க என்ன பண்றாரு? படுக்க வைத்து என்ன பண்றாரு? அவரை கால் கைகளை கட்டுகிறார். ஏன்னா கட்டாம அப்படியே விட்டா ஆகும், பையன் அப்படியே தூக்கி பூச்சி அருகே எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்லி அவன் கை கால்களை கட்டி அதில் படுக்க வைத்து, அப்ப கூட அவன் கேட்கல அப்பாவை, ஏன்பா என் கை காலை கட்டுற? நீங்க தானே சொன்னீங்க ஆடு ஆண்டவர் பார்த்து பார்ப்பா, நீ வாப்பான்னு சொன்னியே, இப்ப ஏன் கை காலை கட்டுறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணல? அப்பாவை எதிர்த்து பேசவில்லை. அப்பா சொல்லுகிற மாதிரி அவன் கீழ்ப்படிந்து படுத்தான். கைகளை கால்களை கட்டி அந்த பலிப்பீடத்தின் மீது வைத்து கத்தி எடுத்து நோக்கும் பொழுது கூட அவன் என்ன பண்ணல? பயப்படவே இல்லை. இல்ல 12ஆம் வசனம் வாசிங்க. அதுல அப்பொழுது அவன் கையை தூக்கி கத்தியை ஈசாக்கை வெட்டுகிற பொழுது உரத்த சத்தம் ஒன்று கேட்டது. அப்பொழுது ஆபிரகாமே கூப்பிட்டார், இதோ அடியேன் என்றார். பிள்ளையாண்டான் மேல் என்ன பண்ணாதே? உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுகன் என்றும் பாராமல் எனக்கு நீர் அவனை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பாவுக்கு டெஸ்ட் வைக்கிறார். கீழ்படுகிறானா இல்லையான்னு ஆபிரகாம் டெஸ்ட் வச்சிடும். அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஈசாக்க என்ன பண்ணிட்டான்? அப்பா கூடவே இருந்தபடினாலே அவனும் என்ன பண்ணானா? அந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணா? பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆசீர்வாதத்தை பெற்றது. காரணம் என்னன்னு சொன்னா, அப்பாவுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே, அவன் சொல்படி கேட்டபடினாலே ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணாரு? பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் கூட தன் தகப்பனுடைய தாயுடைய பேச்சை அசட்டை பண்ணாமல் நீங்கள் நடப்பீர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னு அப்பா காலப்படி, இல்லைன்னா அப்பாவை உண்டாக்கின தேவனுடைய காலப்படி. அதுதான் யாக்கோபு பிடிச்சார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய
உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நாம் இந்த பூமியிலே நாம் எப்படி இருக்கணும்? தரித்திரரா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா தான் இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். இந்த மரம் செடி கொடிகள் பூமி எல்லாவற்றையும் நம்மை ஆள்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை படைத்தார். நாம் சரியாய் செயல்படுவதனாலதான் அடுத்த மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உண்மையாகவே உன்னையும் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. பிராமின் சொல்லுங்க அல்லேலூயா. அதை 103ஆம் சங்கீதத்தில் வாசித்த மாறி மாறி வாசித்த வேத பகுதியிலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு பயப்படுகிற மேல என்ன பண்றாரா? இறங்குகிறவராக இருக்கு. இப்போ நாம் தகப்பனுக்கு என்ன பண்ணோம்? பயந்து நடக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை, வருமானமே இல்லைன்னா கூட நீ அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்து பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அதை யாத்திராகம புத்தகத்துல வாசித்த 20:12 வாசிப்போம். உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் இந்த கொரோனாவிலே போகாதபடி நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயனவனு கனம் பண்ணு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. உன் தகப்பனை நீ எவ்வளவு கனம் பண்ணுகிறாயோ அவ்வளவு உன் வாழ்க்கை செழிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதுக்கு ஈசாக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 120 வயது ஆபிரகாமுக்கு இருக்கும் வரை அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தின ஒரு மகன். இன்னைக்கு அப்பாவுக்கு சோறு போட முடியாம முதியோர் கல்வியில இருப்ப சேர்த்துற மகனும் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் அப்படி இருக்கவே கூடாது. நம்மளால் முடிந்தவரை முடியும் வரை தகப்பனை என்ன பண்ணோம்? நாம் கை தூக்கி விட வேண்டும். நம்மள அவர் சின்ன பிள்ளையில கை தூக்கி விட்டாரு, வயதான பிறகு நம்ம அவரை என்ன பண்ணோம்? கை தூக்கி விட வேண்டும். அதுக்கு தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? ஆசைப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா அப்பாவுக்கு கீழ்படி விசுவாசத்தோடு நடந்து கொள்ளு. கர்த்தருக்கு பயந்து நட. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நாம் அவர் சமூகத்திலே நமக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிற நமது ஆண்டவரை நாம் எண்ணிக்கொள்வோம். இந்த தந்தைய தினத்தில் தேவன் நமக்கு பாராட்டிய தயவுகளை எண்ணிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. சபையின் சில அறிவிப்புகளை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். கடந்த வாரம் திருச்சபையாருக்கு அறிவித்தது போல இந்த மாதம் 8ஆம் தேதி மூப்பர் நியமன குழு பேராய கமிஷனரி ரெவரன் துரைசாமி அவர்கள் தலைமையின் கீழாக ரெவரன் ஜெபனேசன் ஏரியா சேர்மன், திருச்சபையின் போதகர் ரெவரன் ஆரோன் அதிசயம் ஆகிய இம்மூவரும் நமது ஈசிய தூய பவுல ஆலயத்திற்கு வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு திருச்சபை மூப்பர்களாக செயல்படும்படியாக தெரிவு செய்திருக்கிற நபர்களின் பெயர்களை நான் கடந்த வாரம் அறிவித்து கொடுத்தேன். இந்த வாரமும் அப்படி பெயர்களை நான் வாசிக்கின்றேன். திரு சாமுவேல் தாசன், திரு சம்பந்தன், திரு டிபி யாவேஸ், திரு காட்வின் மகேஷ், திரு ராஜா, திரு சர் மதன், திரு ஆர்தர் வெஸ்லி ஆகிய இந்த 7 பேர் வரும் 2 ஆண்டுகளுக்கு திருச்சபையின் மூப்பர்களாக செயல்பட இருக்கிறார்கள். இவருடைய மூப்பர் பிரதிஷ்டை ஆராதனை அடுத்த வாரம் 27ஆம் தேதி காலை கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை
வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படக்கூடுமானால் ஆராதனையில் பிரதிஷ்டை இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதே போன்று ஆன்லைன் வழியாக இங்கு மூப்பர்கள் நியமன ஆராதனை, அதாவது பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறும். எதிர்வரும் நாட்களிலே நமது சபையின் டீக்கன்மார்கள், பொறுப்பாளர்கள், ஐக்கிய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நியமித்து அவர்களை பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது பாட்டு புத்தகத்திலே 225வது பாடலில் சில சரணங்களை நாம் பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து ஆராதனையை நிறைவு செய்வோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். பாடலில் சில சரணங்களை நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமது சமூகத்திலே எங்களை தாழ்த்துகின்றோம். நாங்கள் எங்கள் பரம தகப்பனாகிய உம்மை எப்போதும் கனப்படுத்தக்கூடியவர்களாக, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து போஷித்து பராமரித்து வழிநடத்தி எல்லா இக்கட்டான காலகட்டங்களிலும் சோதனையான காலகட்டங்களிலும், ஆண்டவரே, பலவிதமான வாதைகள் தேசத்தை சூழ்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்களிலும், வறுமையினுடைய காலத்திலும், ஆண்டவரே, வேலைகளும்
தொழில்களும் அற்று போகிற சூழலில, குடும்ப வருமானங்கள் அற்று போகிற சூழலில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை குறைவில்லாமல் போஷித்து நடத்துகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று உமது திருவசனம் சொல்லுகிறது போல உமது ஆசீர்வாதங்களை இந்த புதிய வாரத்தில் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். துரிதமாக ஆண்டவரே இந்த ஊரடங்கு சூழல்கள் முடிந்து ஆண்டவரே வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டு உமது சமூகத்திலே நாங்கள் எந்த ஒரு அச்சயமும் இல்லாமல் ஆண்டவரே எந்த ஒரு திகிலும் இல்லாமல் உமது சமூகத்திலே வந்து சபையாக குடும்பங்களாக ஆராதிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உமது சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். துதி ஆராதனைக்காக செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அன்பின் பிரசன்னம் தொடர்ந்து ஒரு வார்த்தையின் வழியாக எங்களை நிரப்பும்படியாக உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு கரத்துல இந்த புதிய வாரத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிற அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களோடு கூட இருந்து போஷித்து பராமரித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை கூட அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இவ்வாறாதனை முழுவதும் அன்பின் பிரசன்னம் இருந்து நடத்தினதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாமுக்கும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான காலகட்டங்களிலும் ஆராதனைக்கு வர முடியாத சூழலிலும் ஆண்டவரே மாதந்தோறும் நாங்கள் உமது திருப்பணியை ஆண்டவரே தாங்கும்படியாக உமது நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து உமக்கு பிரதிபலனாக அதை திரும்ப கொடுக்கும்படியாக கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். படைத்த கரங்களை ஆசீர்வதிக்க இந்த மாதத்தினுடைய ஏராளமான தேவைகள் சந்திக்கப்படும் தேவன் உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அருளும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாவரிப்பாராக. ஆமென். சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக நேரில் வந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றி. அடுத்த வாரம் மூப்பர் கிறிஸ்துவை ஆராதனை இருக்கிறதுனால பாடகர் குழுவின் பயிற்சி சனிக்கிழமை மாலை இருக்கும். பிராக்டிஸ் முடித்து நாம் ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு அது ஏதுவாக பாட்டு பிராக்டிஸ்க்கு வந்து 7 மணி